ஸோ இன்னுமே பெட்ரோல் விலை வந்து உயருமா சார்? இனிமேல் எந்த மாதிரி இம்பாக்ட் எல்லாம் இதுக்கப்புறமா வந்து எதிர்பார்க்கும்? பெட்ரோல் விலை இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக ஏறும். ஸோ இன்னுமே பெட்ரோல் விலை ஏற்றிக்கிட்டே போனால் இன்ஃப்ளேஷன் கட்டுக்கடங்காமல் போயிடாது சார்? ஆமாம், கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷனில் பார்த்தீங்கன்னா 45% வெயிட்டேஜ் வந்து பெட்ரோல் அண்ட் டீசலுக்கு தான், ஃபார் ஃபியூவல் தான். ஸோ இதில் வந்து இப்போ ₹3 ஏற்றுனதுனால அதுக்குண்டான இம்பேக்ட் கண்டிப்பாக அதில் தெரியும். கண்டிப்பாக இந்த பெட்ரோல் டீசல் விலையினால எல்லா பொருட்களுமே நீங்கள் டெய்லி வாங்குகிற காய்கறியிலேருந்து எலக்ட்ரானிக் சாதனம், செங்கல், மண் எல்லாமே விலை இனிமேல் ஏறத்தான் செய்யும். இப்போ வந்து கல்யாணத்துக்கு வாங்குறவங்க கண்டிப்பாக இப்படியா தான் நகை வாங்க தான் போகிறாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் பேச்சு கேட்டுட்டு இவங்க ஆப்போசிட்டாக யோசிச்சு இனிமேல் ஒரு வேளை கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வாங்க ஆரம்பித்தாங்க. என்ன சார்? கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. கோல்டோட தேவை, டிமாண்டு இப்போதைக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கோல்டோட ப்ரைஸு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக போகுது. எப்படின்னா லாக்டவுன் மாதிரி இம்பேக்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியாவில் பெட்ரோல் டீசல் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லா லாக்டவுன் மாதிரி யாரும் கார் எடுக்கக்கூடாது. ரஷ்யாலேருந்து ஆயில் நாம் வாங்க தொடங்கினாதான் இந்த சப்ளை செயின் வந்து சீக்கிரமே நம்ம நாட்டுக்கு நார்மலைஸ் ஆகும். அந்த அளவுக்கு நாம் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவெடுக்கிற சூழ்நிலையில் இருக்கோமா அப்படின்னு பார்த்தா ஸ்டில் அ கொஸ்டின் மார்க். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எக்கனாமிஸ்ட் ராஜேஷ் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி எலெக்ஷனுக்கு பிறகு வந்து பெட்ரோல் விலை வந்து ஏறிடுச்சு. இப்போ 103.3 சம்திங் வந்து பெட்ரோல் விலை வந்து ஏறி இருக்கு. ஸோ இன்னுமே பெட்ரோல் விலை வந்து உயருமா சார்? இனிமேல் எந்த மாதிரி இம்பாக்ட் எல்லாம் இதுக்கப்புறமா வந்து எதிர்பார்க்கும்? பெட்ரோல் விலை இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக ஏறும். ஒரு 5 to 6 rupees வரைக்கும் மொத்தமாக இன்க்ரீஸ் பண்ணினாதான் க்ரூட் ஆயில் விலை ஏற்றத்தினால வர்ற லாஸஸை சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எண்ணெய் நிறுவனங்களுக்கு. ஸோ ஒரேடியாக 5-6 ரூபாய் ஏற்றாமல் இப்போதைக்கு ₹3 மட்டும் ஏற்றிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இல்லாட்டி 1 or 2 months இந்த மாதிரி கை கடங்காமல் போயிட்டுருக்கு நிலமை, விலை ஏற்றியே ஆகணும் அப்படின்ட்டு ஏற்றுவாங்க. இதுக்கப்புறம் வர்ற காலத்தில் நிறைய இன்டர்வியூஸ் நீங்கள் பார்க்கலாம், பேட்டிகள் நீங்கள் பார்க்கலாம். பெரிய ஆளுங்களை வச்சு இந்த மாதிரி நாட்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய இனிமேல் வரும், நாம் தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேட்டிகள் இனிமேல் நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் வந்துச்சுனாலே விலை கண்டிப்பாக ஏறப்போகுதுன்னு அர்த்தம். இதனால வந்து ஆல்ரெடி வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் 8.3% இன்ஃப்ளேஷன் வந்து ஏறி இருக்கு. ஸோ இன்னுமே பெட்ரோல் விலை ஏற்றிக்கிட்டே போனால் இன்ஃப்ளேஷன் கட்டுக்கடங்காமல் போயிடாது சார்? ஆமாம், கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷனில் பார்த்தீங்கன்னா 45% வெயிட்டேஜ் வந்து பெட்ரோல் அண்ட் டீசலுக்கு தான், ஃபார் ஃபியூவல் தான். ஸோ இதில் வந்து இப்போ ₹3 ஏற்றுனதுனால அதுக்குண்டான இம்பேக்ட் கண்டிப்பாக அதில் தெரியும். அடுத்து வர்ற ஆர்பிஐ மீட்டிங்கில் இதில் கால்குலேட் பண்ணுற இன்ஃப்ளேஷன் ரேட்டை வச்சு தான் விலையை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறதா இல்லை அப்படியே வச்சுக்கிறதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பெட்ரோல் டீசல் விலையினால எல்லா பொருட்களுமே நீங்கள் டெய்லி வாங்குகிற காய்கறியிலேருந்து எலக்ட்ரானிக் சாதனம், செங்கல், மண் எல்லாமே விலை இனிமேல் ஏறத்தான் செய்யும். அதெல்லாம் ஏறி கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜும் அதிகமாக காமிச்சதுன்னா ஆர்பிஐயும் அதுக்குண்டான வட்டி விகிதத்தை இன்க்ரீஸ் பண்ண தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிரைம் மினிஸ்டருமே வந்து 6 முக்கியமான வார்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயுமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாருங்கள், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னுமே வந்து நிலைமை கட்டுக்கடங்காமல் போனதுனால தான் இப்போ இந்த வார்னிங் கொடுக்குறாங்களா, இல்லை வந்து ஸ்டேபிளாக தான் இப்போ எக்கனாமி இருக்குது? எக்கனாமி ரொம்ப வருஷங்களாகவே ஸ்டேபிளாக இல்லை. ஓகேவா, நாம் அப்படி ஸ்டேபிளாக இருக்குன்னு நினைக்க வைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் அது ஸ்டேபிளாக இல்லை. இப்போது சொன்னது கூட நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு பதில் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க அப்படின்னா எம்ப்ளாயீஸ் அவங்களால முடிவு பண்ண முடியாது. இப்போது நார்மல் எம்ப்ளாயி இருக்கார், நான் இருக்கேன், ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு வச்சுப்போம். அந்த கம்பெனிக்கு என் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடுனால விலையெல்லாம் ஏறிடுச்சு, அதனால் என்னால் ஆஃபீஸுக்கு வர்றது கஷ்டம், அடுத்து ஒரு 2-3 மாதம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எந்த கம்பெனியாச்சும் அக்செப்ட் பண்ணிக்குமா? இப்போ தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து எல்லாரையும் வம்படியாக கூட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸில் உட்கார வச்சாங்க. இது போக இப்போ மறுபடியும் ஒர்க் ஃப்ரம் வீட்டிலேருந்து வேலை செய்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்தது அப்படின்னு சொன்னால் அதை வந்து கவர்மெண்ட் எப்படி சொல்லியிருக்கணும்
அப்படின்னா நம்ம கிட்ட ரெக்வஸ்டா வச்சுட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அது ஒரு உத்தரவா போயிருக்கணும். கோவிட்ல யார் யார் செஞ்சாங்களோ, ஒர்க் ஃப்ரம் ஹோம் செஞ்சாங்களோ, யாரால செய்ய முடிஞ்சுதோ அவங்க எல்லாரையும் இன்னொரு 15 நாள்லேருந்து மேக்ஸிமம் 15 டேஸ்க்குள்ளார ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாரும் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத அவங்க கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சொல்லியிருக்கணும். இப்போ இதனால கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் பார்த்தீங்கன்னா செலவுகள் கம்மியாக தான் வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாங்கன்னா இப்போ பிபிஓ அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு உண்டான டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எல்லாரையும் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அவங்களுக்கு குறையும். ஐடி கம்பெனிஸ்க்கு காலையில் சாயந்தரம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறாங்க, எம்ப்ளாயீஸ்க்கு காமனாக பஸ்ஸு மாதிரி விடுறாங்க, அந்த காஸ்ட்டும் குறையும். அப்புறம் அவங்களுக்கான சீட் சார்ஜஸ் ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒவ்வொரு சார்ஜ் அவங்க பே பண்ணி ஆகணும், இது எல்லாமே குறையும் அவங்களுக்கு. பட் இது ஒரு பயத்தினால சரி எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணினாங்கன்னா நம்ம கம்பெனிக்கு வேலை பார்க்காம எல்லாரும் வேற ஒரு நிறுவனத்துக்கு வேலை பார்த்துருவாங்களோங்கிற பயத்தில் தான் இவங்க எல்லாரையும் எடுத்துகிட்டு வந்து ஆஃபீஸில் உட்கார வச்சாங்க. ஸோ இது வந்து ரெக்வஸ்டாக நம்மளுக்கு வந்திருக்கணும், உத்தரவாக கார்ப்பரேட்டுக்கு போயிருந்தா தான் இதுக்கான இம்பேக்ட் நல்ல விதமாக இருக்கும். அதாவது கார்ப்பரேட்டுகளுக்கு இது உத்தரவாக போயிருந்ததுன்னா இதை நீங்கள் செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கார்ப்பரேட் நிறுவனங்கள் இது கேட்டாக வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்போ அவங்க எல்லாரையும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ஓகே நீங்கள்லாம் வீட்டிலேருந்தே வேலை பாருங்க அப்படின்னு இவங்க சொன்னாங்க அப்படின்னா தென் அத்தனை பேர் டிராவல் பண்ணுறதுக்கான பெட்ரோல் டீசலுக்கான தேவைகள் குறையும். நாம் ஆல்ரெடி வச்சிருக்கிற ஸ்டாக்குக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஸ்டாக்குனா பெட்ரோல் டீசல்லாம் இத்தனை மாதங்களுக்கு இத்தனை வாரங்களுக்கு இத்தனை நாட்களுக்குன்னு ஸ்டாக்கு வச்சிருப்பாங்க எண்ணெய் நிறுவனங்கள் ரெடியா. அந்த ஸ்டாக்கு சீக்கிரம் உங்களுக்கு குறையாது. இதை வந்து நம்மகிட்ட சொல்லி எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதில் வந்து எந்த விதமான ஒரு இம்பேக்டும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இது வந்து நான் கோவிட்ல நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு இது ரெக்வஸ்ட் மாதிரி தான் வச்சாங்க. அதிகமாக வெளியே போகாதீங்க, வீட்டில் இருங்க, மாஸ்க் போடுங்க, இப்படியெல்லாம் ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் விஷயங்கள் கைமீறி போயிடுச்சுங்கிற அப்புறம் தான் இதை ஒரு மேண்டேட்ரியாக ஒரு ரூலாக எடுத்துகிட்டு வந்தாங்க. இதுவும் அதே மாதிரி தான் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கே ஈரான் அமெரிக்கா போர் நின்னாலும் இன்றைக்கே அந்த ஸ்ட்ரெயிட்டில் கப்பல்கள் எல்லாமே ஃப்ரீயாக பாஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் என்ன நடக்கும்னா இந்த சப்ளை செயின் எல்லாமே நார்மலைஸ் ஆகிறதுக்கு 2027 ஆகும். ஓகே, இன்னொரு 1 இயர் ஆகும், 1 to 1.5 இயர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இப்போ இவங்க இது கார்ப்பரேட்டுகளுக்கு இது ரூலாக போட்டிருக்கணுமே தவிர நம்ம கிட்ட கேமரா முன்னாடி நின்று பேசி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு ஐடியாவா தான் கொடுத்துருக்காங்க. பட் சாத்தியக்கூறுகள் எதுவுமே வந்து அவங்க ஏற்படுத்தி தரல. இது மட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தவிர்த்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்க, மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து டிராவல் பண்ணாதீங்க, நெக்ஸ்ட் வந்து கோல்டு வாங்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 6%லேருந்து 15% கோல்டு இம்போர்ட் டேக்ஸ் வந்து ஏற்றிருக்காங்க. ஸோ கோல்டு விலையுமே அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ வந்து கல்யாணத்துக்கு வாங்குறவங்க கண்டிப்பாக இப்படியா தான் நகை வாங்க தான் போகிறாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் பேச்சு கேட்டுட்டு இவங்க ஆப்போசிட்டாக யோசிச்சு இனிமேல் ஒருவேளை கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன சார் நடக்கும்? கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. ஏன்னா நமக்கு நாட்டுக்குள்ளே வர்ற கோல்டு எல்லாமே நம்ம நாட்டில் தயாரிக்கிறது இல்லை, வெளிநாட்டிலேருந்து தான் வருது. வெளிநாட்டிலேருந்து வர்ற கோல்டுக்கு நம்ம டாலர் தான் பேமெண்ட்டே பண்ணுறோம். அந்த டாலர் எதுக்கு அந்த பேமெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் நாட்டில் உள்ள ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸை காப்பாற்றுறதுக்காக இங்கே இருக்கிற டாலரை எடுத்து தான் வெளியே கொடுத்து நாம் எண்ணெய் வாங்குகிறோம். இம்போர்ட் ஃபாரின்லேருந்து என்னென்ன இம்போர்ட் பண்ணுறோமோ அதுக்கு பேமெண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கோல்டு வாங்குறதுக்கும் ஒன்று இங்கேருந்து வெளிநாடு போய் வாங்கிட்டு வர்றவங்க எல்லாம் ருப்பியை டாலராக மாற்றி அந்த கரன்சியாக மாற்றி தான் எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வராங்க. அப்புறம் கோல்டு இம்போர்ட் பண்ணுறவங்க பெரிய பெரிய நகை கடைகள் இவங்க எல்லாருமே டாலரில் தான் எல்லாருமே பேமெண்ட்டே பண்ணுறாங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் இம்போர்ட் டியூட்டி இன்க்ரீஸ் ஆனதுனால இம்போர்ட் டியூட்டி இன்க்ரீஸ் ஆன காஸ்ட் எல்லாமே கோல்டு மேலே தான் விழும். நார்மலாக ஒரு மக்கள் என்ன வாங்குறாங்களோ அதில் தான் அது வந்து விழும். கோல்டுக்கான டிமாண்டு வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா டிஸ்கிரிஷனரி இன்கம்மை வச்சு, அதாவது எக்ஸ்ட்ரா என்கிட்ட எக்ஸ்ட்ரா பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் கோல்டு வாங்குறத நிறுத்தி ரொம்ப காலமாச்சு. மக்கள் கையில் பணம் இல்லை, அந்த ஒரு டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு இப்போ இல்லை.
இப்போதைக்கு கோல்டு இருக்கிற பிரைஸ்ல வாங்குறவங்க எல்லாரையுமே அத்தியாவசியமான தேவைகளுக்கு தான் வாங்குறாங்க. ஒண்ணு நகை சீட்டு போட்டவங்களா இருக்கும், இல்ல ஏதாவது மேரேஜுக்கு, ம். ஃபங்ஷனுக்கு, இல்ல யாருக்காவது தர்றதுக்கு இந்த மாதிரி தான் வாங்கி வைக்கிறாங்களே தவிர, இன்வெஸ்ட்மென்ட் பேசிஸுக்குன்னு சொல்லி யாருமே கோல்டு வாங்கல. அதனால நான் பிரிடிக்ட் பண்றது என்னன்னா, கோல்டோட தேவை, டிமாண்ட் இப்போதைக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கோல்டோட பிரைஸ் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆக போகுது. எப்படின்னா, கஸ்டம்ஸ் டியூட்டி எக்ஸ்ட்ரா 9% பே பண்ற கஸ்டம்ஸ் டியூட்டி கடைசியில கோல்டோட பிரைஸ்ல தான் அது சேரும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகுறது ஒன்று. இன்னொன்று, வெளிநாட்டிலேருந்து வர்ற கோல்டோட அமௌண்ட் குறையிறது. ஸோ சப்ளை கம்மியாகுது, டிமாண்ட் அப்படியே இருக்கு. எக்கனாமிக் தியரி படி எந்த ஒரு பொருளுக்கும் டிமாண்ட் அதிகமாகி சப்ளை கம்மியா இருந்தா கண்டிப்பா விலை ஏறத்தான் செய்யும். இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த விஷயம் தெரிஞ்சவங்க இன்னும் இப்போ போய் அதிகமா கோல்டு வாங்க தொடங்குவாங்க. ஸோ கோல்டு இன்னும் கொஞ்சம் விலை ஏறும். ஆல்ரெடி கோல்டு வச்சிருக்கிறவங்க இப்போதைக்கு விற்காதீங்க. இனிமே வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டு, டிஸ்கிரிஷனரி இன்கம், டிஸ்போசபிள் இன்கம் இருந்தால் மட்டும் வாங்குங்க. அனாவசியமா கோல்டை வாங்காதீங்க. இட் வில் அல்டிமேட்லி கம் அண்ட் பைட் யூ. யுஎஸ் ஈரான் வார் வந்து இவ்வளோ நாள் நீடிக்கும்னு யாருமே ஆரம்பத்தில் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ 3 மாதம் கடந்து இந்த வார் வந்து இன்னுமே ஒரு முடிகிற சூழ்நிலையிலேயே இல்லை. ஸோ ஒரு 3 மாதம் கடக்கும் போதே இப்போ நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம், பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு 3 மாதம் போனால் எந்த மாதிரி இம்பாக்ட் எல்லாம் வரும் சார்? லாக்டவுன் மாதிரி இம்பாக்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்தியாவில் பெட்ரோல் டீசல் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லா லாக்டவுன் மாதிரி யாரும் கார் எடுக்கக்கூடாது, பஸ்ஸுகள் ஓடலாம், லாரிகள், அதுவும் பொருட்கள் ஏற்றிட்டு அத்தியாவசிய பொருட்கள் ஏற்றிட்டு போகிற லாரிகள் மட்டும்தான் ஓடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அரிசி, பருப்பு இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுற லாரிகள் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பெட்ரோல் டீசலுக்கான தேவைகள் எங்கெங்கெல்லாம் குறைக்க முடியுமோ அது எல்லாத்தையும் குறைச்சிருவாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யாரும் காரை வெளியே எடுக்காதீங்க. அப்படி வெளியே போகணுன்னு இருந்ததுன்னா பஸ்ஸில் போங்க, கார் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போங்க, அவசியம் இருந்தால் மட்டும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்பிஜி மேக்ஸிமம் தே வில் கட்டைல், அதை வந்து ப்ராப்ளம் இல்லாத வரைக்கும் பார்த்துப்பாங்க. ஏன்னா எல்பிஜி ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு சொன்னால் நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை வரும். ஓகே, ஒரு நாட்டையே நிர்மூலமாக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் வந்து தெருவில் இறங்கி போராடுவாங்க. சவுத் இந்தியாவில் ஓகே, பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இதனால தான் ப்ராப்ளம் வருது, இப்படி தான் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி. பட் நார்த்தில் இது வந்து கட்டுக்கடங்க முடியாத அளவுக்கு போயிடும். என்னதான் இன்னைக்கு நம்ம எலக்ட்ரிக் ஸ்டவ் வச்சு சமைக்கலாம் அப்படி இப்படின்னு சொன்னாலும், பட் எத்தனை பேரால எலக்ட்ரிக் ஸ்டவ் நார்த் இந்தியாவில் அஃபோர்ட் பண்ண முடியும்? அந்த ஒரு கேள்வி இருக்குது. அவங்களுக்கு எக்கானமி புரியாது. பெரும்பாலான மக்களுக்கு இருக்கிற லிட்ரஸி லெவலில் நார்த் இந்தியாவில் பெரும்பாலான மக்களுக்கு அது புரியாது. சவுத் மாதிரி எல்லாரும் யோசிச்சு பண்ணுவாங்களா அப்படின்னா இல்லை. அவங்க தெருவில் இறங்கிட்டாங்க அப்படிங்கனாலே காலி. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகி அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து கவர்மெண்ட் நினச்சா தடுக்கலாம். எப்படின்னா, இன்னைக்கு யுஎஸோட போட்ட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு என் நாட்டில் ப்ராப்ளம் வரப்போகுது, என் நாட்டோட நலன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், ஏன் நான் யாருக்கிட்ட இஷ்டப்பட்டு வாங்குறனோ நான் அவங்கக்கிட்ட வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு we have to start buying oil from Russia. ரஷ்யாலேருந்து ஆயில் நாம் வாங்க தொடங்கினாதான் இந்த சப்ளை செயின் வந்து சீக்கிரமே நம்ம நாட்டுக்கு நார்மலைஸ் ஆகும். அந்த அளவுக்கு நாம் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவெடுக்கிற சூழ்நிலையில் இருக்கோமா அப்படின்னு பார்த்தா இட்ஸ் ஸ்டில் அ கொஸ்டின் மார்க். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா டிப்ரெஷன் வரதுக்கு எது வாய்ப்பு இருக்கா சார்? டிப்ரெஷன் எக்கானமி டவுன் ஆனால் தான் வரும். இது வந்து எக்கானமியோட டவுன்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் கார்பரேட் ஆஸ் யூஷுவல் இட் வில் ஒர்க். சப்ளை செயின் போயிட்டுருக்கும், அத்தியாவசியமான விஷயங்களுக்கு சப்ளை செயின் போயிட்டுருக்கும். இ-காமர்ஸ் டவுன் ஆகும், ஏன்னா அதெல்லாம் அத்தியாவசியம் இல்லை. நார்மலாக நமக்கு வர்ற காய்கறி வண்டி, அரிசி வண்டி இது எல்லாமே போயிட்டுருக்கும். அதனால் டிப்ரெஷன் மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் மக்கள் தெருவில் இறங்கி போராடக்கூடிய சூழ்நிலை வரலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது நிறைய மக்கள் கிட்ட வந்து பணம் கிடையாது. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டே வந்து டிஐஎஸ்னால தான் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் சைட் வேஸில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ பணமே இல்லாத போது மார்க்கெட் நிலைமை என்ன சார் ஆகும்? மார்க்கெட் நிலைமை இருக்கிற பணம் தான் வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ளார போகும்.
ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எதுவுமே அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே இட்ஸ் நாட் அட்ராக்டிவ் ஆஸ் த ஸ்டாக் மார்க்கெட் நோ. என்னதான் அதில் டாக்ஸேஷன் அது இதுன்னு வச்சிருந்தாலும் ஸ்டில் அன் அட்ராக்டிவ் ஆப்ஷன். அதனால புதுசாக உள்ள போகிற காசு டிஐஎஸ் மூலமாக நம்மளுடைய எஸ்ஐபி மூலமாக உள்ளே போயிட்டுருக்கோம். பட் அந்த அளவுக்கு டிராஸ்டிக்காக ஒரு மார்க்கெட் மூவ்மெண்ட் வருமா அப்படின்னா வராது. ஆனால் ஷார்ட் டேர்ம் பேசிஸ் வரலாம். இப்போ அடுத்து லாக்டவுன் மாதிரி இப்போ ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுன்னா கோவிட்ல விழுந்த அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு பாதியாச்சும் மார்க்கெட் வந்து விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் ஓவர் நெட் பொசிஷன் மாதிரி கேரி பண்ணாதீங்க. அன்னைக்கு ட்ரேடிங் அன்னைக்கு பண்ணிடுங்க. இந்த மாதிரி லாக்டவுன் எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட்டு வந்துச்சுன்னா அது பெரும்பாலும் ஒன்று ஈவினிங் மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் தான் அனௌன்ஸ்மெண்ட் வரும், இல்லாட்டி சனி ஞாயிறு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதனால் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறவங்க பொசிஷனை கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு விற்றுக்கலாம் அப்படின்னு பண்ணாதீங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இட்ஸ் ஓகே, யூ கேன் ஸ்டே இன்வெஸ்டட், தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. லாங் டேர்முக்கு போடுறவங்களும் அதை நீங்கள் தாராளமாக போடலாம். இந்த வருஷம் பூரா மார்க்கெட்டு இட் வில் பி ஃப்ளாட், ஏறாது இறங்காது. தேர் மைட் பி a sudden drop டியூ டு ஏதாவது லாக்டவுன் மாதிரி வந்தால் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. எல்லாரையும் என்னடா அது இப்படி சொல்லி பேனிக் ஆக்குறாங்களேன்னு நினைக்க வேணாம். பட் ஆல்வேஸ் இட்ஸ் பெட்டர் டு கீப் அஸ் மென்டலி ப்ரிப்பேர்ட் பை திங்கிங் அபவுட் த worst. என்ன ஒர்ஸ்டாக நடக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்லிடுறேன், ஓகேவா? இது நடக்குமா நடக்காதாங்கிறது கவர்மெண்ட்டு கையில் இருக்குது, நம்மக்கிட்ட இல்லை. ஸோ என்னென்ன நடக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ சொல்கிறோம். அதனால் பி ப்ரிப்பேர்ட். நடக்கலைன்னா நல்லது தான். இது நடந்துருமோன்னு ப்ரிப்பேர் பண்ணி ஜாக்கிரதையாக இருந்துட்டா அது இன்னும் நல்லது. ஏன்னா அட் த ரேரஸ்ட் கேஸ் ஏதாவது இந்த மாதிரி லாக்டவுன் மாதிரி வந்தால் இட்ஸ் பெட்டர் டு பி ப்ரிப்பேர்ட். எல்பிஜியோட தேவைகளை மேக்ஸிமம் குறைச்சிக்கோங்க. இது வந்து இது நாட்டுக்காக செய்யணும் இதுக்காக செய்யணும்லாம் இல்லை. நாளைக்கு உங்கள் வீட்டில் எந்த வித தடங்களும் இல்லாமல் சமையல் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்பிஜியோட தேவைகளை மேக்ஸிமம் குறைச்சிக்கிட்டு இண்டக்ஷன் ஸ்டவ்வாக இருக்கட்டும், இல்லை எலக்ட்ரிக் ஸ்டவ்வாக இருக்கட்டும், இல்லை அவனாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்களில் யார் யாரால் அஃபோர்ட் பண்ண முடியுமோ தாராளமாக அஃபோர்ட் பண்ணிக்கோங்க. கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் இன்னைக்கு வாங்குகிற கேஸ் ஸ்டவ்வை விட இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து கம்மி தான் விலை. என்ன கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். அது இன்க்ரீஸ் ஆனாலும் கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற மாதிரி அப் டு 200 யூனிட், ஃபஸ்ட்டு 100 யூனிட் ஃப்ரீயாக இருந்தது, இப்போ 200 யூனிட் ஃப்ரீ. நீங்கள் எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் சமைச்சாலும் ஒரு 25 யூனிட்டு இல்லை 50 யூனிட்டு தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், விச் வில் கம் அண்டர் தி 200 யூனிட் த்ரெஷோல்டு. ஸோ அதனால் பயப்பட வேணாம். நம்மளுடைய மென்டல் பீஸுக்காக இப்போதைக்கு எல்பிஜியோட தேவைகள் எவ்வளோ உங்களால் குறைக்க முடியுமோ தாராளமாக குறைச்சிக்கோங்க. 1200க்கெல்லாம் உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் கிடைக்குது. ஒரு ஸ்டவ்வோ இல்லை 2 ஸ்டவ்வோ வாங்கி இப்போதைக்கு வச்சுக்கோங்க. அதை பற்றி யோசிக்காதீங்க. இப்போது கரெக்டாக இந்த மாதிரி ஒரு நேரத்தில் 100லேருந்து 200 யூனிட் நமக்கு ஃப்ரீ மின்சாரம் 500 யூனிட்டுக்கு கீழே கன்சியூம் பண்ணுறவங்களுக்குன்னு சொன்னது இது ஒரு நல்ல விஷயமா நினச்சிக்கோங்க. ஏன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணால் எனக்கு எலக்ட்ரிசிட்டி அதிகமாகும் தான் நிறைய பேர் பயப்படுறாங்க. இப்போது இந்த ரீசன்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரோல்னால நமக்கு ப்ராப்ளம் இல்லை. 500 யூனிட்டுக்கு மேலே செலவழிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. 500 யூனிட்டுக்கு மேலே நீ செலவழிச்சினாலே உனக்கு அந்த அளவுக்கு கையில் காசு இருக்குன்னு அர்த்தம். ஒரு மாதத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 25 யூனிட்டோ 50 யூனிட்டோ உனக்கு சேர்ந்துச்சுன்னா இட்ஸ் ஓகே, நார்மல் தான், தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஸோ அதனால் நம்மளுடைய மென்டல் பீஸ்க்காக இதை வந்து எல்பிஜியோட தேவைகளை குறைச்சிக்கோங்க. மேக்ஸிமம் எல்பிஜியோட டிபெண்டன்சி டு த மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட். கரண்ட் இல்லாதப்போ மட்டும் எல்பிஜியில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு நீங்கள் ரோட்டில் இறங்கி போராட வேணாம். ஏன்னா நாளைக்கு லாக்டவுன் மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் உங்களால் சடனாக அதுக்கு அடாப்ட் பண்ணிக்க முடியாது. அந்த நேரத்தில் போய் நீங்கள் எல்லாருமே ஸ்டவ் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா, எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ இருக்கிற டிமாண்டில் 4 மடங்கு 5 மடங்கு எல்லாமே பதுக்கி வச்சு விற்பாங்க, விலையும் அதிகமாக ஏறிடும். அதனால் இப்போவே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் எலக்ட்ரிக் ஸ்டவ் மாதிரி வாங்கிட்டு எல்பிஜியோட தேவைகளை குறைச்சிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 இயர் சைக்கிள். ஒரு க்ரோத் பேனிக்கு மறுபடியும் ரெசெஷன் வந்துட்டு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ இப்போ இந்த சைக்கிளில் தான் நம்ம இருக்கோமா? இந்த சைக்கிள் முடிய இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்? இந்த சைக்கிளில் தான் இப்போது இருக்கும். ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம்னா 2026 இட் ஃபால்ஸ் அண்டர் தி ரெசெஷன் சைக்கிள். அதில் டிஐஐஸ்னால எஃப்ஐஐசி இப்போ எல்லாருமே
வெளியே போகிறதுனால டிஐஎஸ் உள்ள அதிகமாக ஃபண்டு இன்ஃப்யூஸ் பண்ணுறதுனால அந்த அளவுக்கு மார்க்கெட் டிராஸ்டிக்காக இப்போ இறங்கலை. இப்போதைக்கு இருக்கிற மேண்டேட் என்னன்னா ஃபார் டிஐஐஸ் மார்க்கெட்டு ஏறலனாலும் பரவாயில்ல, இறங்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஃபாலை விட சைட்வேஸ் ஆபத்து தானே சார்? சைட்வேஸ் ஆபத்து தான், பட் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் நாட் டு ஃபால். ஒரே இடத்துல நிற்கிறது இட்ஸ் ஓகே, விழுந்துராமல் இருக்கிறது தான் நல்லது இப்போதைக்கு. ஆஸ் அன் ட்ரேடர் உங்களுக்கு சைட்வேஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு அட்வான்டேஜ், ஸ்டாக் வாங்கி வைக்கிறவங்களுக்கு சைட்வேஸ் மார்க்கெட் இஸ் டேஞ்சரஸ். பட் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இட் டசன்ட் மேக் எனி சார்ட் ஆஃப் அ டிஃபரன்ஸ். எனக்கு என்ன ஒரு 1 இயருக்கு ப்ராஃபிட்டும் வராது, லாஸும் இருக்காது, அவ்வளோதானே. அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கு பயப்பட வேண்டியது ட்ரேடர்ஸ் மட்டும்தான். அதுவும் ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறவங்க தான் பயப்படணும், மற்றவங்க ஒன்றும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்ப நன்றி.